9th ஓல்டு தமிழ் புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் பழமொழிகள் ஒரு சிலது முக்கியமானது இருக்குப்பா. ஸோ பழமொழிகளை பொறுத்தவரை நம்ம ஒரு சிலது வந்து அப்படியே டைரக்ட் மீனிங் வந்துடும், ஒரு சிலதுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள், த லா மேக்கர் ஷுட் நாட் பி எ லா பிரேக்கர். சரியா? அப்படின்னா அது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்தோம் அப்படின்னா சட்டம் இயற்றினவங்களே சட்டத்தை மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி வரும். ஆனால் இது பழமொழின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலியே பயிரை மேய்ந்தார் போல அப்படின்றதான் நம்மளுக்கு கரெக்ட். அதே மாதிரி பாருங்கள், ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்றது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். டேக் அவே த ஃபியூயல் த பாயிலிங் வில் சீஸ். இது அப்படியே வந்து டிரான்ஸ்லேஷனாக இருக்கும். என்ன அப்படின்னா எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். அடுத்து மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம்ஸ் சிங்கிள் அப்படின்னா பட்டக்காலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்றதான் இதுக்கான பழமொழி. அடுத்து பாருங்க, லுக் நோ கிஃப்ட் ஹார்ஸ் இன் த மவுத். இதில் வந்து குதிரையை வச்சு சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில். ஆனால் நம்ம தமிழில் வந்து தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்காதே அப்படின்றதான் பழமொழி. அதே மாதிரி இந்த இது பாருங்களேன், இன் அ ஃபிட்லஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தமிழில் பழமொழியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன் அ ஃபிட்லஸ் ஹவுஸ் ஆல் ஆர் டான்சர்ஸ் அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும். அடுத்து பாருங்க, நோ மேன் கேன் ஃப்ளே எ ஸ்டோன் அப்படின்னா கல்லிலே நார் உரிக்க முடியுமா அப்படின்றது தான் பழமொழி. சரியாப்பா? அடுத்து பாருங்க, டிஃபிகல்டிஸ் கிவ் வே டு டெலிகன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். அடுத்து கமாண்ட் யுவர் மேன் and do it yourself அப்படின்னா வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யை அலைவானேன். சரியா? இதான் கமாண்ட் யுவர் மேன் and do it yourself அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து charity is double blessing அப்படின்னா தருமம் தலை காக்கும். சரியாப்பா? ஒரு சிலருக்கு வந்து நேரடியாக மீனிங் வந்துடும், ஒரு சிலருக்கு நேரடியாக மீனிங் எடுத்துக்க கூடாது. பழமொழியில் நம்ம வந்து தெளிவாக படிச்சுக்கிறணும். இது ஒவ்வொரு ஓல்டு 9th புக்கில் ஒவ்வொரு இயல் முடிய இந்த மாதிரி பழமொழிகள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.